அண்மைச் செய்தி கொல்கத்தாவில் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸியின் சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி கொல்கத்தாவுக்கு வருகை தந்திருக்கும் நிலையில் அவருடைய சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கொல்கத்தாவில் மெஸ்ஸியின் சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா டூர் 2025 என்ற திட்டத்தின்படி இந்தியா வந்துள்ள நிலையில் தற்போது மெஸ்ஸி தனது சிலையை திறந்து வைத்தார். Only one question. I would like to ask you, how do you feel after watching the movie? Bueno, feliz por este monumento, la verdad que es una hermosura y como dije antes, ¿no? Agradecido por el cariño. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், சொல்லுங்க, கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி கொல்கத்தாவுக்கு வருகை தந்துள்ள நிலையில் அவருடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய பயண விவரம் என்ன? வணக்கம். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மெஸ்ஸி கொல்கத்தாவில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய 70 அடி உயர சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அதாவது அதே போல மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் அரங்கேறும் 7 பேர் ஆடக்கூடிய கால்பந்து போட்டியிலும் பங்கேற்க இருக்கிறார். அதே போல நாளை மறுநாள் வருகின்ற 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியுடனும் கலந்துரையாட உள்ளார். அதாவது அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டன் லயனல் மெஸ்ஸி 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வருகை தந்துள்ள அவர் மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், டெல்லி ஆகிய இடங்களில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில இன்று அதிகாலை, அதாவது கொல்கத்தா வந்தடைந்த மெஸ்ஸியை பொறுத்த வரைக்குமே அங்கு நிறுவப்பட்டிருக்கக்கூடிய 70 அடி உயர சிலையை திறந்து வைத்துள்ளார். ஆனால் பாதுகாப்பு கருதி ஓட்டலில் இருந்தபடி காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். உலகிலேயே மெஸ்ஸியினுடைய மிகப்பெரிய உயரமான சிலையாக இது இருக்கும் என கூறப்படுகிறது. பின்னர் கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் நடைபெறக்கூடிய கால்பந்து நிகழ்ச்சியில அவர் பங்கேற்கிறார். அவரை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட 70,000 முதல் 1,00,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் திரளுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட அதை விட அதிகமாக திறந்திருக்கிறார். அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இன்று இரவு ஹைதராபாத் செல்லக்கூடிய அவர் அங்கு சென்று தெலுங்கானாவுடைய மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை சந்திக்க இருப்பதாகவும், அதே போல காட்சி போட்டியில் ஆடுகிறார். அதே போல 14ஆம் தேதி மும்பை கிளம்பக்கூடிய கால்பந்து சூப்பர் ஸ்டார் மெஸ்ஸி 45 நிமிடங்கள் நடைபெறக்கூடிய ஃபேஷன் ஷோவில் உயரமாக வலம் வர இருக்கிறார். அவருடன் அர்ஜென்டினாவுடைய நடுகள வீரர் ரோட்ரிகோ டிபால், அதே போல அவரது நீண்ட கால கிளப் வீரர் உருகுவேயின் லூயிஸ் சுவாரஸ் ஆகியோர் இணைய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில பிரபலங்கள், அதே போல கிரிக்கெட் பிரபலங்கள், பாலிவுட் நட்சத்திரங்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் அனைவரும் பங்கேற்கிறார்கள். முன்னதாக மாலை 5 மணிக்கு மும்பை வான்கடை மைதானத்தில் அரங்கேறக்கூடிய 7 பேர் ஆடக்கூடிய கால்பந்து போட்டியிலும் களமிறங்க இருக்கிறார். இளம் கால்பந்து வீரர்களுடன் அவர் இணைந்து விளையாட இருக்கிறார். அத்துடன் இசை நிகழ்ச்சியும் அன்றைய தினம் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இறுதியாக வருகின்ற 15ஆம் தேதி டெல்லி செல்லும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு மெஸ்ஸி மீண்டும் இந்தியா வருகை தந்துள்ள நிலையில இந்தியாவில் இருக்கக்கூடிய அவரது ரசிகர்கள் அவரை காணுவதற்காக இந்த 4 நகரங்களுக்குமே சென்று அவரை நேரடியாக செல்ல இருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் ஒரு தகவல் விளையாடல மெஸ்ஸியுடன் புகைப்படம் எடுப்பதற்கு 10 லட்சம் ரூபாய் வசூலிப்பதுதான் ஒரு தகவல் எல்லாம் வெளியாகிருந்தது. அதே போல குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த புகைப்படம் எடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது முதற்கட்ட நிகழ்ச்சியாக அவருடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.